சிலுவையில் உதிரம் சிந்தினார். சாகும் கள்ளன் கூத்தை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். அவன் போல் நம்பி இயேசுவான் சொத்தானே நான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன். விசுவாசமாய் வானேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். மரணமே பிரிக்கும் நாள் பரியந்தமும் ரட்சிக்கும் வல்லமையை மேன்மையாய் பாடுவேன். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். தேவவீரர் யாவருமே பாவமற்றோடுங்க. அருமை மீட்பும் இரத்தம் வல்லமை தந்திடும். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். தேவனுடைய தம்பி பால் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எடுத்த காணிக்கைக்காக ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாக ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் இணைந்து நாம் அவரோடு ஜெபிப்போம். தம்பி பால் அவர்கள் ஜெபத்திலே நம்மை வழி நடத்துவார்கள். ஆண்டவர் இந்த காணிக்கை நமக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாகும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது தம்பி பால் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவார். பிதாவே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி ஆண்டவரே உமக்கென்று கொடுக்கும்படி கிருபை செய்தீங்களே ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. காணிக்கை கொடுத்த எங்களையும் எங்கள் காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக தகப்பனே கொடுக்க முடியவில்லையே என்று ஆண்டவரே பாரத்தோடு வந்திருக்கிற ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவருடைய கரங்களை ஆசீர்வதிக்கும்படி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் கர்த்தாவினுடைய வார்த்தைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படி எங்களோடு கூட இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை 10 மணிக்கு நிறைவடையும். இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடைபெறாது. ஈஸ்டர் ஆராதனை நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 முதல் 7 மணி வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். அந்த அனைவருக்கும் காலை உணவு உடைய கரங்களிலே எடுத்து செல்லும்படி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. ஈஸ்டர் ஆராதனை முன்னிட்டு இந்த வாரம் மட்டும் சனிக்கிழமை நடைபெறும் சனிக்கிழமை கால உபவாச கூட்டமும் திங்கள் மாலை ஆராதனையும் நடைபெறாது. ஆகவே இந்த வாரம் சனிக்கிழமை காலை உபவாச கூட்டமும் திங்கள் மாலை கூட்டமும் நடைபெறாது. ஈஸ்டர் காலை ஆராதனையிலே வாய்ஸ் ஆஃப் ஜயானுடைய ஸ்தாபகர் பாஸ்டர் அருள் அவர்கள் தேவாத்தை நமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள்.
ஏப்ரல் திங்கள் மாலை கூட்டங்களிலே வேதத்தில் காணப்படும் பாத்திரங்களுடைய ஜீவத்தை ஒப்பிட்டு அவைகள் நம்முடைய ஜீவத்தில் என்ன போதிப்பதாக இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாம், மோசஸ், தாவீது மற்றும் பால் அவருடைய நமக்கு ஜீவத்தில் படிப்புக்கும் காரியத்தை நாம் திங்கள் மாலை கூட்டங்களிலே தியானிக்க இருக்கிறோம். அடுத்த வார காலை ஆறுதலில் சகோதர சிர்ஜித் ஆபிரகாம் பாடலுடன் தேவ வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். அன்று ஆறுதலிலே கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படும். அன்று ஆராதனை முடிந்த பிற்பாடு 11 மணி அளவில் வொர்ஷிப் சென்டரில் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். அன்று ஞானஸ்நானம் எடுக்க பேர் கொடுத்திருக்கிறவர்கள், வகுப்பிலே பங்கு கொள்ளவர்கள் நீங்கள் ஆயத்தமாக மாற்று வஸ்திரத்தோடு நீங்கள் கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நம்முடைய செய்தியுடைய 2வது பகுதிக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். முதல் பகுதியிலே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக வாரினால் அடிபட்டு பாடுபட்டு இரத்தத்தை சிந்தினார், அவருடைய இரத்தம் நமக்கு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் தியானித்தோம். இப்பொழுது நம்முடைய சிந்தனையை நாம் கல்வாரிக்கு நேராக நாம் திருப்ப இருக்கிறோம். மனிதன் மறக்கும் குணத்தை உடையவன். அது பிறர் செய்த நன்மையாக இருக்கட்டும் அல்லது தேவன் செய்த காரியங்களாக இருக்கட்டும், அவன் மறந்து போவான். அது நிமித்தமே சங்கீதக்காரன் சங்கீதம் 103 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆம், தெய்வகுமாரனாகிய இயேசு எனக்காக உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்து கல்வாரிக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்ப இருக்கிறோம். அந்த கல்வாரி மலை உச்சியிலே நம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது அங்கு 3 சிலுவைகள் மீது 3 அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், கல்வர்கள் மத்தியிலே ஒரு கல்வனை போல உலக ரட்சகர் திருத்துவத்தின் மத்தியஸ்தர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். யோவான் 1:11 படி அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மட்டுமல்ல அவரை சிலுவிலே அறையவும் செய்துவிட்டனர். அந்த சிலுவை காட்சியை நாம் கண்டு பயந்தவர்களாக நாம் அதன் பக்கத்திலே நாம் கடந்து செல்கிறோம் என்ற கற்பனையிலே நாம் கடந்து செல்வோம். அந்த 3 சிலுவையிலே தூங்கிக் கொண்டிருந்தவர்களும் வேதனை தாங்காமல், சிலுவை மரணம் என்பது கொடுமையான ஒன்று. அது கடந்த பெரிய வெளியிலே மிகவும் அது ஆழமாக அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது குறிப்பிட்டிருந்ததை சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். பாடுகள் தாங்காமல் முறுமுறுத்து கொண்டு முணங்கிக் கொண்டிருந்ததை நம்முடைய காதிலே விழுகிறது. ஆனால் நடு சிலுவையில் இருந்து மட்டும் முழங்கள் மத்தியில ஏதோ தெய்வகுமாரன் சொல்லுவது நம்முடைய காதிலே விழுகிறது. சற்று பக்கத்தில் செல்லும் பொழுது சிலுவையிலிருந்து பொழிந்தர்ன 7 உன்னதமான வார்த்தைகளில் முதல் வார்த்தை வெளிவருகிறது. அது முதலாம் லூக்கா 23:34 நாம் காண்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவர் தூங்கிக் கொண்டிருப்பதோ ஒரு ஈன சிலுவை அல்லவா? இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அவமான மரணத்தை அடையப் போகிறார் அல்லவா? உடல் முழுவதும் இரத்த காயங்களும் வேதனைகளும் இவைகள் மத்தியில அவர் சொல்லும் காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவைகளை தனக்கு ஏற்படுத்தி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, தன் தலையிலே முள்முடி சூட்டி அதை அடித்தவர்களுக்காக, சவுக்கினால் தன்னுடைய முதுகை பிளந்தவர்களுக்காக, தன்னை முகத்திலே துப்பி தன்னை பரிகசித்தவர்களுக்காக, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களை அதமாக்கி போட்டு விடாதையும், இவர்கள் மேல் கிருபையாக இரும். ஆனால் இன்று அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நம்முடைய நிலைமை என்ன?
இப்படிப்பட்ட மன்னிக்கும் சுபாவம் நம்மை கிரியை செய்கிறதா? இது லேசான காரியம் அல்ல. நம்மோடு கூட இருந்தவர்கள், நம்மால் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள், நம்மை கொண்டு ஜீவியத்தில் வளர்ந்தவர்கள், நாம் அவர்களுக்கு தீமையை செய்யாதிருக்கும் பொழுது அவர் நமக்கு எதிராக வஞ்சமாக காரியங்களை செய்வது, தங்களுக்கென்று ஆட்களை சேர்ப்பது, அநேக காரியங்களை காணும் பொழுது நாம் அந்த தேவனுடைய மன்னிக்கும் குணத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அடுத்ததாக இந்த வார்த்தையின் ஆரம்பத்தை சற்று உற்று கவனியுங்கள். பிதாவே, கொஞ்ச நேரத்துக்கு முன் கெட்சமனையிலே இரத்த துளிகள் வேர்வையாக வெளிப்பட்ட பொழுது மன வியாகுலத்தோடு தேவனிடம் கதறி கதறி ஜெபித்த ஜெபமாக, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உமக்கு சித்தமானால் நீக்கி போடும் என்ற ஜெபத்தை பிதா கேட்கவில்லை. இருந்தாலும் அதே அன்புடன், அதே உறவுடன் பிதாவே என்ற நெருக்கமான வார்த்தை கவனித்தீர்களா? ஆனால் இன்று நம்முடைய ஜீவியத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு பாடு, ஒரு சோதனை, ஒரு வியாதி, ஒரு பிரிவு வந்ததும் எம்மட்டுமாக மாறி போய்விடுகிறோம். தேவனுக்கு கண்ணில்லையா, காதில்லையா? எம்மட்டுமாக நாங்கள் தேவனுக்கும் உடைய மனவாட்டியாக சபைக்கும் உண்மை உள்ளாக இருந்தோம். உபவாசித்து ஜெபித்தோம் அல்லவா? அந்த ஊழியர் இந்த ஊழியரும் சென்று ஜெபித்தோம். அந்த டவர் இந்த டவருக்கு ஜெப விண்ணப்பத்தை வைத்தோம். அதற்கு வந்த பதில் இதுதானா? இனி ஜெபித்து என்ன பலன், ஆலயத்துக்கு வந்து என்ன பலன் என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு வழி சென்ற கூட்டம் உண்டு. ஆனால் இருதயத்தில் முறுமுறுத்து கொண்டிருக்கும் விசுவாசிகளும் உண்டு. அதிசயம் ஒரு ரகசியத்தை, உண்மையை நாம் இங்கு அறிந்திருக்க வேண்டும். அது கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியே நடந்து செல்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தின் முடிவு பரியந்த நன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குரைத்த வாக்குத்தத்தத்தின் தேவன் இந்த பள்ளத்தாக்கிலே நடக்கும் என் கரங்களை பிடித்திருக்கிறார் என்பதனையும், நான் அவரிலும் அவர் என்னிலும் இருப்பதினால் இப்பொழுது தீமையாக என்னுடைய கண்களுக்கும் மற்றவருடைய கண்களுக்கும் என்ற ஜீவத்தில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை ஒரு நாளிலே நன்மைக்கு ஏதுவாக என்னை மாற்றி என்னை உன்னதத்தில் ஏறச் செய்து பகைகளுக்குன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுகிறார் என்ற நிச்சயம் யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தானுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆம், அந்த பாடுகள், வேதனைகள், அந்த வியாதிகள் மத்தில ஆச்சரியப்படுத்த வழியிடத்தலை காண வேண்டும் என்றால் அவரோடு நெருங்கி ஜீவித்தவர்களாக இருப்பள் மட்டுமே கண்டுகொள்ள முடியும். அந்த பாடுகள் தேவ நோக்கி உங்களுடைய உள்ளான கிரகத்தில் இருந்து, அப்பா பிதாவே, நீ நல்லவர், நீ நல்லவர், எனக்கு நன்மையானவளை செய்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் இந்த வேளையிலே இந்த பலவீனம், இந்த பாடுகள், இந்த பாத சோதனைகள் என்னால் தாங்க முடியவில்லை டாடி, தாங்க மட்டும் எனக்கு பலன் கொடுங்கள் என்று கதறி உள்ளத்தின் ஆழத்திலே தேவ சமூகத்தில் ஊற்றுவீர்கள் என்றால் பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதையும் தேவ சமாதானம், சந்தோஷமும், தேவ பலனும் ஒரு வெள்ளத்தை போல் ஓடி வந்து இந்த பாடுகளுக்கு மேலாக, அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக, அந்த சோதனைகளுக்கு மேலாக நீங்களை உயர்த்தி உங்களை வெற்றியோடு கடக்கத்தக்கதான தேவ பலன் பெற்றுக் கொள்வதை நீங்கள் கண்டுகொள்ள முடியுமே. இதை சிறப்பாக சங்கீதக்காரன் சங்கீதம் 84:5-6-7 எழுதி வைத்திருக்கிறான். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். தங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு வாக்குத்தத்தம் பொருந்தும். அது கிறிஸ்துவை உண்மையாக தங்கள் ஜீவிதத்தில் ரட்சா ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே பிதாவை, அப்பா பிதாவே என்று எவ்வாறு கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த தேவன்
பிதாவே என்று உரிமையோடு அழைத்தாரோ அந்த உரிமையோடு அழைக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை இந்த நேரத்தில் மறந்து போய்விட வேண்டாம். சிலுவையில் தொங்கும் தெய்வகுமாரன் உங்களுடைய ஜீவத்தில் ரட்சகராக ஏற்றிக்கொண்டிருந்த பாவங்களை சமூகத்தில் அறிக்கை செய்து அவளை விட்டு அவருடைய பரிசுத்தத்தில் கழுவப்பட இடம் கொடுக்கும் பொழுது உடன் தானே அந்த புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்களும் உன்னதமான தேவனை பிதாவே என்று எப்படிப்பட்ட சோதனை மக்களும் அழைக்கும் ஒரு பாக்கியத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள் என்ற சத்தியத்தை இந்த ஒரு வார்த்தை உணர்த்துவதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதற்காகத்தான் அந்த சிலுவிலே தம்மை அறிந்தவர்களுக்காக மட்டும் அல்லாது சந்தியாக வரப்போகும் மனுக்குலத்தை கண்டவராக அது தோன்றியுள்ள என்னை உங்களையும் கண்டவராக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நமக்காக ஜெபித்தார். நான் இன்று இவர்களுக்காக நான் மரிக்கப் போகிறேன் என்று நான் தான் இவர்களுடைய பாவங்களுக்காக மரித்தேன் என்று இவர்கள் விசுவாசித்து நம்பி பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு என்னுடைய நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறார்களோ அவளை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே என்று கதறி ஜெபித்த ஜெபம்தான் அந்த ஜெபம். இது நிமித்தமே இன்று நித்திய ஆக்கினைக்குள்ளாக நித்திய நரகத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருந்த நம்மை இந்த கிறிஸ்துவின் பிதாவைகளுக்கு மன்னியமும் என்ற ஜெபம் நம் தேவனுடைய மகனாக மாற்றி இந்த பரலோக பிரஜையாக மாற்றி இந்த இடத்துல அமர செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவது வார்த்தையாக லூக்கா 23:43 நான் காண்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து இயேசுவின் இந்த கூற்றுக்கு முன் அவரின் 2 பக்கங்களில் தொங்கிக் கொண்டிருந்த கல்வர்களுடைய உரையாடலை நாம் லூக்கா 23:39 முதல் 42 வசனங்களிலே காணலாம். நீ வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். ஒருவன் அவரை இகழ்ந்து வசைபாடினான். ஆனால் மற்றவனோ, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். இவன் இந்த வேண்டுதலுக்கு கிறிஸ்து கூறிய பதில் தான் இந்த 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் இந்த 2ஆம் வார்த்தை உறுதிப்படுத்தும் ஒரு சத்தியம், மனிதன் கிரியைகளால் அல்ல கிருபையினால ரட்சிக்கப்படுகிறான் என்பது. இவன் ஒரு கள்வன், ஒரு கொலைகாரன், பரலோகம் செல்ல எந்த குவாலிபிகேஷன் தகுதியும் இவனுக்கு இல்லை. இங்குதான் ஆச்சரியப்படத்தக்க தெய்வ கிருபை என்று சொல்லப்படும் அமேசிங் கிரேஸ் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். இதைத்தான் பவுல் எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அழகாக எழுதி வைத்திருப்பதை நாம் காண்கிறோம். நாம் பெற்று அனுபவிக்கும் ரட்சிப்பும் அதன் பலனும் அந்த தெய்வ ஆசீர்வாதங்களும் ஒரு நாள் நாம் அனுபவிக்க போகிற பரலோக வாழ்வும் தேவனுடைய சுத்த 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 கிருபை 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 என்று மட்டுமே நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது மிகவும் உன்னதமானது. நம்முடைய சபையில அநேக முறை இந்த சத்தியத்தை நாம் ஆணித்தரமாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறோம். நான் கிரியால் அல்ல கிருபையினாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், நிலைநிறுத்தப்பட இருக்கிறோம். எந்த கிரியை செய்துமே எந்த நீதி கிட்டாதே என்ற ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு அல்லவா? எந்த கிரியை செய்துமே எந்த நீதி கிட்டாதே கண்ணீர்